டிஎம்கே கவர்மெண்ட் நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல துக்கப்படுறதா வேதனைப்படுறதான்னே தெரியல. ஒரு பக்கம் என்னடா லஞ்சம் ஒழிப்பு இது ரிலேட்டடா கேள்விப்படுறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் நில ஆக்கிரமிப்புன்னு சொல்லி 40 வருஷமா இருந்த வீட்டை அடிச்சு தரமட்டமாக்குறீங்க. அதாவது கள்ளக்குறிச்சியில 40 வருஷமா அவங்க இருக்காங்க, கோயில் நிலம் கவர்மெண்டோட நிலம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை இடிக்கிறீங்க. இப்ப என்னன்னா நீங்க பிஃபோர் எலெக்ஷன் சொல்லிக்கிறீங்க நிலத்தில் வீடு கட்டி வருட கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். பட்டா கொடுக்காம அந்த நிலத்தை இடிச்சு தரமட்டமாக்குறீங்க. இதுதான் நீங்க பிஃபோர் ஒன்று சொல்றது, ஆஃப்டர் ஒன்று செய்யறதா? ஆமா, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு நில ஆக்கிரமிப்பு இடிக்கிறக்கூடிய பட்டா இல்லைன்னா ரைட்ஸ் இருக்குது. ஆனா இப்படி பண்றது சரியா? ஒண்ணுமே புரியல. அதாவது ஒரு பக்கம் என்னடானா லஞ்சம் இதெல்லாம் ஒழியுது. ஆனா டிஎம்கே இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கு அப்படிங்கறத ரிலேட்டடாவே சொல்றாங்க. ஒரு கவுன்சிலர் முன் சொல்றாரு, டிஎம்கே கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி பார்ட்டி பண்ணி எது இருந்தாலுமே என்ன வேலை நடக்கணும்னாலுமே அமௌண்ட் அங்கே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை கேட்கும் பொழுது சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா இது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது வேதனையாவும் இருக்கு.